ஆரம்பிக்கலாமா? நான் தான் உங்கள் பிரியங்களுக்கு பிரியமானவள் பிரியா என்கிற நான் சண்முக பிரியா. என்ன வாராகி அம்மாவை வச்சு பேச வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களா? ஃபஸ்ட்டு வீடியோவில் பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? பேச வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. ரொம்ப நாள் தள்ளி போட முடியாதுல்ல. அதையும் ஒரு சில விஷயங்களை அந்த டைம் வரப்போ அதை அப்பப்போ பண்ணியே ஆகணும். எனக்கு இப்போ தான் அந்த டைம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோஸ் பார்த்தா பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்னை பற்றி பேசிகிட்ருக்கேன்ட்டு. அதை புரிஞ்சவங்க பல பேர் இருப்பாங்க, புரிஞ்சுக்காதவங்க சில பேர் இருப்பாங்க. அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. என் வீடியோனால் ஒருத்தங்க வந்துட்டு என் அவங்க மனசுக்குள்ளே தாக்கி ஒரு கண்ணீர் விட்டுச்சுன்னா கூட போதும். அந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வந்தால் போதும். நான் ஜெயித்ததுக்கான நிம்மதியோடு நான் போய் சேருவேன். சரிங்களா? எனக்கு கஷ்டம் கிடையாது. எனக்கு நான் சொல்ல வர்றது பார்த்தீங்களா, நான் அம்மா கிட்ட பக்கத்தில் நின்று பேசிகிட்ருக்கேன். முடியை கொண்டு போய் தீபத்தில் வச்சுட்டேன். தீபத்தில் பட்டு முடி கருகிருச்சு. எவ்வளோ முடி கருகிருச்சு. இதுக்கு அம்மாவை நான் குற்றம் சொல்ல முடியுமா? அவங்க எனக்கு காட்டியிருக்காங்க. நீ வந்து பார்த்துரு, கவனமாயிரு அப்படிங்கிறதுக்காக அம்மா எனக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தீபம் அந்த சைடு இருக்குது, நான் அங்கேயே நின்று பேசினா இப்போது என்னன்னா எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டாண்டோ இல்லை ரிங் லைட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நான் கையில் பிடிச்சிட்டு தான் பேசிகிட்ருக்கேன். நான் எவ்வளோ நேரம் பேசணும்னு நினச்சாலும் நான் கையில் பிடிச்சி தான் பேசி ஆகணும். என்னோடய ஃபுல் வியூ உங்களுக்கு தெரியணுங்கிறது இல்லை. அது தெரியறப்போ தெரியட்டும். இப்போது வந்துட்டு நான் ஒரு உண்மையான ஒரு பெண், ஏஐ வாய்ஸோ இல்லை ஏஐ அந்த க்ரியேட் பண்ண அந்த பிக்சரோ இது இல்லை. சரிங்களா? என்னோட ஒரிஜினல் இதை கொடுத்துட்டு ஏஐயில் அதை வந்து வீடியோ ஆக்கி போட்டிருப்பேன். ஆனால் வந்து எதுவுமே பொய் இல்லை. வீடியோஸ் எடுக்கிறதுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. அது என்ன சொல்ல வரேன்னா, வாராகி அம்மா ஃபஸ்ட்டு நான் யூடியூப்குள்ளே இவங்களை வச்சு தான் உள்ளே வந்தேன். இவங்க தான் எனக்கு வழிகாட்டியிருக்காங்க. ஏன்னா அப்போ வரைக்குமே எனக்கு யூடியூப்பில் வந்துட்டு நான் வீடியோ போடுவேன், நான் பேசுவேன், இதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்றைக்கோட நான் யூடியூப் வந்து மே 8 நைட் 10:30 வந்தேன். இன்றைக்கோட நான் வந்து கணக்கு போடுங்களேன், ஜூலையோட 60 நாள் ஆச்சா? இன்றைக்கி 11னா 62, 63 நாள் ஆகுது. இந்த 63 நாள்லையே ஓரளவுக்கு ரீச் ஆகிருக்கேன். என்னால் கை வலிக்குது. அம்மாவையும் காட்டணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நான் மட்டும் பேசணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே வரல. நான் பேசணுன்னா கீழே உட்காந்து அப்படியே நீட்டாக பேசிட்டு போயிடலாம். கொஞ்ச நேரம் கீழே உட்காந்துக்கவா. ஏன்னா அம்மா வந்து அப்பா பூஜா கேபினெட்டில் இருக்காங்க மேலே. நான் வந்துட்டு கையை தூக்கி பேசுகிறதுனால எனக்கு கை வலிக்குது. ரொம்ப நேரம், இப்போவே 4 நிமிஷம் ஆயிடுச்சு. மொபைல் வெயிட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதே ரிங் லைட்டோ இல்லை ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அது போக போக பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு அவசரம் கிடையாது. கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுகிறேன். சரிங்களா? இப்போ என்னன்னா, நான் யூடியூப்க்கு வரணும்னு நினச்சி வரல. சரிங்களா? இப்போ வந்து நான் குளிக்கலை, எதுவும் பண்ணலை. இப்போ காலையில் மணி 8:30 மணிக்கு நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். நேற்று ஃப்ரைடேங்கிறதுனால குளித்து சாமி கும்பிட்டது. காலையில் இப்போது எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சாமிக்கு தீபம் ஏற்றினேன். இது கூட என்னால் பண்ண முடியாத பல நாட்கள் சொல்ல முடியாது, பல வருடங்கள். எனக்கு கல்யாணம் ஆகி 26 வருடமாச்சு. 26 வருஷத்தில் நான் வந்து என்ன சொல்கிறது,
ஒரு 5-6 வருஷத்துக்கு பின்னாடி தான் வீட்டில் ஒரு சாமி ஃபோட்டோவே வச்சேன். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு அதில் நம்பிக்கை இல்லைன்னா, அவங்க அப்பா வந்துட்டு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் வளர்த்திருக்காங்க. அவங்கள எதுவும் நான் சொல்லலை. ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி இல்லை. என் அப்பா வந்து ரொம்ப பக்தியானவர். என் கல்யாணம் ஆனப்பவே அவர் வந்து 18 வருஷமும் என்னமோ மாலை போட்டு கோயிலுக்கு குருசாமியாக போயிட்டு வந்தவர். அப்பா 23-24 வருஷம் மாலை போட்டிருக்காரு. இப்போ அவருக்கு வயசாகிடுச்சு, 72 வயசு முடிஞ்சுது. அதனால் இப்போ அவரால் முழங்கால் வலி அதனால் போக முடியறதில்ல. ஆனால் அவரோட பக்தி என்றைக்குமே மாறினதில்லை. அந்த பக்தியை பார்த்து வளர்ந்தவனா, அந்த பக்தியை பார்த்து வளர்ந்தவ கல்யாணத்துக்கு பின்னாடி தெரியல, இவங்க சாமி கும்பிட மாட்டாங்கன்னு தெரியல. அது அவங்கவங்க இஷ்டம், நாம் அதை எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அந்த ஃபேமிலிக்கு வந்த பின்னாடி நம்மளையும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே கொண்டு போயாச்சு. அவங்க சாமி கும்பிட்றது இல்லாதங்கிறதுனால நாம் மனசுக்குள்ளே எப்போவுமே மனசுக்குள்ளே ஒரு நாளில் நான் கடவுளை நினைக்காத இருந்ததே இல்லை. எனக்கு இஷ்ட தெய்வம் ஐயப்பன், சரிங்களா. இப்போ வாராகி அம்மா இப்போ எனக்கு 6 வருஷமாக தான் தெரியும். இந்த யூடியூப்குள்ளே 2021 தான் நான் அவளை பார்த்துருக்கேன். அவளை பார்த்து அது என்னன்னு தெரில, அவளை வந்து எனக்கு மனசுக்கு பிடிச்சி போச்சு. மனசுக்கு பிடிச்சி போக அது குட்டி முகமாக எனக்கு என்னன்னு தெரில, அந்த காட்டுப்பன்றியோட முகமும் அவளோட அந்த பார்வையும் என்னை வந்துட்டு ரொம்ப ஈர்த்துச்சு. நிறைய பேர் அந்த வாராகி அம்மா இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறைய பார்த்தேன். அப்போ எனக்கு மனசுக்குள்ளே அவங்கள பதிச்சுக்கிட்டேன். அப்போது ஃபஸ்ட்டு ஒரு 2021 என் மனசுக்குள்ளே வந்தாங்க. நான் 23 தான் வந்து அம்மாவை வந்துட்டு ஒரு ஃபோட்டோவாக இப்போ பார்த்துருப்பீங்களா, அந்த ஃபோட்டோவாக நான் வந்துட்டு மீஷோவில் ஆர்டர் பண்ணி ஒரு 250 என்னமோ தான் வாங்கினேன். அப்போது வாங்கி வச்ச ஒரு 2 பூஜை தான், பஞ்சமி பூஜை பண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நான் விளையாட்டுத்தனமாக தான் பண்ணுவேன். எனக்கு வந்து பெருசாக எனக்கு பூஜை வழிபாடெல்லாம் வந்து ரொம்ப வருஷம் டச் விட்டு போச்சு. அதனால் வந்து அது எனக்கு பெருசாக தெரியல, எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணேன். ஆனால் எனக்கு 19 இயர்ஸ், அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு ஆயுள் தண்டனைங்கிறது 14 வருஷம் தானே பெண்ணுக்குங்கிறதுல பொதுவாக. ஆனால் நான் வந்து யாரையும் நான் இப்போவும் சொல்கிறேன், நான் யாரையும் குற்றம் சாட்டலை. நான் வந்து பல காரணங்கள்னால நான் என்னை தனிமைப்படுத்திக்கிட்டேன். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள், ஏதாவது ஃபங்க்ஷன் கல்யாணம் அந்த மாதிரி பண்டிகைக்கு கூட அதிகமாக நான் என்னால் போக முடியாது. கடவுள் பண்டிகைகளுக்கெல்லாம் என்னால் அதிகமாக போக முடியாது. ஏன்னா நான் வீட்டை க்ளீனாக வச்சுக்க மாட்டேன். என்னால் பண்ண முடியாது, சொன்னால் யாருக்கும் புரியாது. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவாங்க, எல்லாம் நல்லா பார்த்துப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் 19 வருஷம் அந்த மாதிரி பிரச்சனைனா 26 வருஷத்தில் ஒரு 8 வருஷம் நல்லா போச்சு. என்னதான் பெரியவங்கெல்லாம் பிரச்சனையாக இருந்தாலும் என் பையன் எனக்கு 1.5 வருஷத்தில் தங்க மாதிரி வந்து பிறந்தான். அவனை எனக்கு 19 கல்யாணம். அப்போ எனக்கு ஒரு விவரமும் தெரியாத வயசு இல்லையா, 20 குழந்தை, 20 வயசில் குழந்தை. அந்த குழந்தைய வளர்க்குறதுலேயே எனக்கு ஒரு 8 வருஷம் 10 வருஷத்துக்கு பக்கம் போயிடுச்சு. 8 வருஷம் போயிடுச்சு. அப்புறம் எனக்கு 2000 மேரேஜ், 2001 குழந்தை பிறந்தான் லாஸ்ட்டில். அப்புறம் ஒரு 8 வருஷம் அப்படியே அவனை பார்த்துக்கிறதுல பெரியவங்க கூட ஒரு 5 வருஷம் போராட்டம்தான். அங்கே இங்கே மாற்றி பந்தடிச்சுட்டு போராட்டம்தான். அது நான் இப்போவும் சொல்கிறேன், நான் யாரையும் குற்றம் சாட்டலை. நீ என்ன சொல்ல மாட்டேன் சொல்லி சொல்கிற அப்படின்னு கூட பல பேர் நினைக்கலாம். அப்படி இல்லை, நம்மளுக்குன்னு ஒரு கர்மா இருக்குது. நான் நம்புகிறேன். இப்போ இந்த வயசில் எனக்கு இப்போது 44 கம்ப்ளீட்டட். இந்த வயசில் எனக்கு கர்மா வந்துட்டு எவ்வளோ வேல்யூ, அதாவது கர்மா எவ்வளோ உண்மை அப்படிங்கிறத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அது எப்படின்னா, நாம் இப்போ செய்கிற பாவங்கிறது இல்லை, நம்ம எந்த ஜென்மத்தில் யாருக்கு ஒரு புழு பூச்சி பாவம் செஞ்சுருந்தாலும் சரி, அது எல்லாமே கர்மா கணக்கில் தான் வந்து நிற்கும். இப்போ செய்கிறதும் சேர்த்து தான். அதுக்காக நான் இப்போ பெரிய ஹரிச்சந்திரனோ உத்தம புத்திரினோ சொல்ல விரும்பல. யாருமே அப்படி இருக்க முடியாது.
சில சமயங்களில் சில நேரங்களில் சில மனிதர்கள்கிட்டேயோ சில சில வீட்லேயோ சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை மறைக்கிறோம், சில விஷயங்களை சேர்க்கணும். இதுவும் தப்பு தான். ஆனால் அந்த நேரத்தில் வேறு வழி இல்லை. அதுவே என்ன மாதிரி பெண்களுக்கு, அதுவும் கல்யாணமான பெண்களுக்கு பயங்கர மன உளைச்சல் ஆகும். எனக்காச்சு, யாருக்கு எப்படியோ எனக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப ரொம்ப மன உளைச்சல் ஆச்சு சில விஷயங்கள். நம்ம வாழ்க்கையில் வர நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட் பெற்றவங்க. ஏன் பெற்றவங்க எனக்கு சிவன் பார்வதி மாதிரி. எப்படி சிவன் வந்து அவங்க பிள்ளைங்களை வளர்த்தாரோ அப்படி தான் என்னை பெற்றவங்க வளர்த்தாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்த இடமும் குறை சொல்கிற மாதிரி இடம் இல்லை. இருந்தாலுமே நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி இடமானா அது கேள்விக்குறியாக தான் இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் வாழ்கிற 80% பெண்களுக்கு அது அப்படி தான். அதில் நல்லா இருக்கிறவங்க இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நல்லா இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையை வந்துட்டு நல்லா இருக்கிறங்கிற பேரில் ரொம்ப அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கிடைச்ச வாழ்க்கையை நல்லா இது பண்ணாமல் நிறையா, அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ எதுக்கு பேச வந்தனேன்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிகிட்ருக்கேன். இதுவே 10-12 நிமிஷம் வீடியோவாக போயிட்டுருக்கு. நான் வந்து இப்போ வாராகி அம்மாவை தான் பேச வந்தேன், சரிங்களா? வந்தது என்னவோ அவளுக்காக, நான் பேசுனது என்னமோ என்னையும் சேர்த்து. அவள் தான் பேச வைக்கிறாளோ என்னமோ. அவளும் வந்தாளா என் வீட்டுக்கு. நிறைய நான் கஷ்டத்தில் இருந்தேன்னா எனக்கு நிறைய ஹாப்பினஸையும் கொடுத்துருக்கா. ஆனால் நிறைய கஷ்டத்தை கொடுத்தா. ஆரம்பத்தில் இருந்து நான் கடவுளை, வாராகி அம்மா மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா கடவுள்களையுமே நான் வந்து ஒரே இடத்துல தான் வச்சு பார்க்குறேன். ஒருத்தங்க தான். இந்த பிரபஞ்சம்தான் நாம் கும்பிடுற கடவுள். அந்த பிரபஞ்சங்கிறது நம்ம மனசு தான், சரிங்களா? அந்த மனசில் நாம் உருவம் கொடுத்துட்ருக்கிற ஒவ்வொருத்தரும் தான் கடவுள். சிவன், பார்வதி, முருகர், ஐயப்பன், விநாயகர், விஷ்ணு, பிரம்மா, எல்லாருமே, எல்லா கடவுளுமே, வாராகி, எல்லாருமே இந்த பிரபஞ்சத்தோட ஒரு புள்ளிங்கள் தான். அந்த பிரபஞ்சத்தோட இணைப்புகள் தான். நாமளும் அந்த பிரபஞ்சம்தான். அந்த பிரபஞ்சம் என்னன்னா நம்ம மனசு தான். நம்ம மனசில் நாம் என்ன நினைக்கிறோங்கிறது தான். நம்ம எண்ணங்கள் தான். நம்ம எண்ணங்கள் மிக மிக வலிமையானது, ரொம்ப ரொம்ப வலிமையானது. அப்பா சொல்லுவார், எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கைன்ட்டு. அது 100%, 1000% நான் நம்புகிறேன். ஏன்னா நாம் ஒரு சின்ன தீங்கு ஒருத்தங்களுக்கு நினச்சா அந்த தீங்கு நம்மளை தான் ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணும். தன்வினை தன்னை சுடும் சொல்லியிருக்காங்கள பெரியவங்க. நாம் யாருக்கும் ஒரு தீங்கு நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி வளர்ந்தவ தான் நான். ஆனால் என்னாலையும் ஒரு சிலர் பட்டிருப்பாங்க. அவங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் அது தெரியும். அது வந்து நான் வேணும்னு பண்ணுற விஷயம் இல்லை. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நம்மளையும் ஒரு சில இடத்துல கெட்டவங்களாக்கும். நாமளும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன கஷ்டத்தை கொடுத்துருப்போம். அவங்களும் வலிச்சிருக்கும். நம்மளால் கண்ணீர் விட்டுருப்பாங்க. அந்த கண்ணீருக்கு காரணமாக இருந்த நமக்கு கடவுள் அந்த அந்த தண்டனையை கொடுக்க தானே செய்வார். அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், இல்லையா? அந்த போல தான் நானும் இந்த வாழ்க்கையில் எவ்வளோ ஹாப்பினஸ் கிடச்சதுனாலும் மனசார ஏற்றுக்கிறேன். அதே மாதிரி எவ்வளோ கஷ்டம் வந்துச்சுனாலும், ஆரம்பத்தில் போராட்டமாக இருந்த அந்த கஷ்டம் இப்போ போராட்டம் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் யூடியூப்குள்ளே வந்தது எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா இந்த சமுதாயம் அப்படி தான் குப்பையாக கிடக்கு. குப்பை தொட்டியில் போய் ஒரு பெண் தன்னோட ஒய்ஃபோ தன்னோட மகளோ தன்னோட அம்மாவோ விழுகிறது எந்த ஒரு வீட்லேயும் ஒத்துக்க மாட்டாங்கள்ல. அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை. ஆனால் இந்த சமுதாயத்தில் வந்துட்டு அப்படி தான் இருக்காங்கங்கிறதுக்காக நான் அப்படியே இருந்துட முடியுமா? இத்தனை நாள் நான் அப்படி தான் இருந்தேன். ஆனால் இனிமேட்டும் நான் அப்படி இருக்க போகிறதில்ல. எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறது தான், ஒன்றும் நான் புதுசாக சொல்ல போகிறதில்ல. காலம் பொன் போன்றது இல்லையா? என் காலம் 19 வருஷம் அப்பா அம்மா கூட ஜாலியாக போச்சு. இளவரசியாக இருந்தேன், மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருந்தாலுமே. அதுக்கு பின்னாடியும் அந்த ஃபேமிலி பெரிய ஃபேமிலி தான். சாப்பாடுக்கு எனக்கு குறை கிடையாது. ஆனால் அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு நிம்மதி இருக்கணும் இல்லையா? அது எனக்கு இல்லை.
அது எதனாலங்கிறது வந்து புரிகிறவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு புரியாது. அது எனக்கு தேவையும் இல்லை இனிமேட்டு. நான் வந்துட்டு என்ன மாதிரி பெண்கள் வந்துட்டு என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே வரேனே தவிர அடுத்தவங்களுக்காக யாருக்காகவும் வரல. என்னை தூக்கி தலை மேலே வச்சுக்கணும் கொண்டாடணும்னு எனக்கு எந்த நினைப்பும் இல்லை. என்ன மாதிரி மன உளைச்சலில் இருக்கிற பெண்கள் ஒருத்தங்களாவது என் வார்த்தையை கேட்டுட்டு வெளியில் வந்தா, இப்போவும் சொல்கிறேன், வெளியில் வந்தா அதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. அந்த நிம்மதி தான் நான் பிற்காலத்தில் என்னோடய கடைசி காலத்தில் என்னை மண்ணுக்குள்ளே வச்சாலும் அந்த நிம்மதியோடு நான் போனால் மட்டும்தான் என் கட்டவே. அப்படி இல்லாமல் நான் எதுவுமே பண்ணாமல் நான் பாட்டுக்கு நான் வாழ்ந்தேன், சமைச்சேன், சாப்பிட்டேன், துணியை துவைச்சேன், எதுவுமே இல்லாமல் காலத்தை கடத்துனேன். எப்படிங்கிறத வாழ்கிறதுல இன்னியும் எனக்கு இஷ்டம் இல்லை. இத்தனை வருஷம் இப்படி தான் போச்சு. அதுதான் நான் சொல்கிறேனே, கர்ம வினை. அந்த கர்மா என்ன படாத பாடு படுத்துச்சு. அந்த பாட்டில் இருந்தாலாம் இப்போ நான் வெளியில் வந்து இந்த ஒரு 63 நாள் எனக்குள்ளே நடக்கிற மிராக்கிள்ஸ் அதிகம், ஏராளமான மிராக்கிள்ங்கிறது வந்துட்டு நம்ம மேஜிக் சொல்லுவாங்கள்ல, மேஜிக் மாதிரி இப்படி கையில் வச்சுட்டு இந்த கையில் ஒன்றும் இல்லாமல் இந்த கையில் காட்டுறது கிடையாது. மிராக்கிள்ங்கிறது நம்ம மனசுக்குள்ளே, நம்ம வார்த்தைகளில், நாம் செய்கிற செயலில், நாம் எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கும். இந்த 63 டேஸ்க்கு முன்னாடி பெரியா எப்படி இருந்தா 20 மணி நேரம் படுத்துட்டு இருப்பான், 4 மணி நேரம் வேலை செய்வான், அந்த 4 மணி நேரத்துக்குள்ள கட்டாயத்துக்காக வேலை செய்வான், சமைப்பான். வீட்டை ஒரு உண்மையை சொல்லணும்னா ஒரு சுடுகாடு மாதிரி தான் போட்டு வச்சுருப்பேன். அந்த மாதிரி இருந்தேன்னா ஏன் நான் அப்படியான கேரக்டர் கிடையாதே, அப்படி நான் இல்லையே. நான் ரொம்ப ஜாலி பர்சன், ரொம்ப ஜாலியானவன். அம்மா இப்போ கூட சொல்லுவாங்க, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி வர வரைக்கும் கூட டான்ஸ் ஆடி தெரிஞ்சிட்டு இருந்தேன்னு. எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் பெற்றவங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்படி இருந்தேன்னா என்னை வந்து மற்றவங்களுக்காக, மற்றவங்க இப்படி தான் இருக்காங்க, இந்த ஃபேமிலி இப்படி தான் அப்படிங்கிறதுக்காக மாற்றி நினச்சது என்னோட தப்பா இல்லை காலத்தோட கட்டாயமோ. நிறைய பெண்கள், நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் அவங்க லைஃபாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லாமல் ஒருத்தங்களோட கட்டாயத்துக்கு. அது அப்போ தெரியாது, ஸ்டார்டிங்கில் தெரியாது, நம்ம இப்படி தான் மாறி இருக்கோன்னு தெரியாது. காலம் போக போக காலத்தை திரும்பி பார்க்குறப்போ நம்ம கஷ்டப்படுறோம். எங்கேயும் நாம் காணாமல் போயிட்டோமே, எங்கேயும் நம்ம தொலைஞ்சு போயிட்டோமே, நாம் இல்லையே அப்படின்னு தோன்றப்போ மனசுக்குள்ளே ஒரு பாரம் வந்து அழுத்தும். அந்த பாரம் தான் நம்மளை போட்டு படாத பாடுபடுத்தும், எந்திரிக்க விடாது, எதுவும் பண்ண விடாது. ஆனால் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டிருந்தாலும் ஒரு நாள் நமக்கு வெடியும், நாமளாக வாழ்கிற நாள் வரும். அந்த நாள் ஆரம்பத்தில் நம்ம வாழ்ந்தோம் இல்லையா, அதை விட மிக 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 பிரகாசமாக இருக்கும், ரொம்ப பிரகாசமாக. அந்த நாள் எனக்கு இப்போ வந்துட்டுருக்கு. இப்போவும் பிரியா 0 தான். என் கையில் 10 பைசா கிடையாது. என் கையிலனா நான் சம்பாதிச்சது கிடையாது. என் ஹஸ்பண்ட் நல்லா சம்பாதிக்கிறாரு, மகன் நல்லா சம்பாதிக்கிறான், அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் இந்த வாழ்க்கையில் என்ன சம்பாதிச்சேன்? வீட்டில் சமைச்சு போடுறது தான் என்னோடய கடமையாக. ஹோம் மேக்கர், இது ஒரு பட்டம். ஹவுஸ் ஒய்ஃபுங்கிறது இப்போ ஹோம் மேக்கர்னு டீசெண்டாக சொல்லிகிட்ருக்கோம். வீட்டில் சமைச்சு வச்சுட்டு உட்காந்துட்ருக்குறது, அதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கோம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இது நாம் கிடையாது. நாம் வாழ்கிற ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று விட்டுட்டு போகணும். நம்மளுக்காக ஒருத்தங்க மனசார ஒரு 10 பேரையாவது சம்பாதிச்சு வச்சுட்டு போகணும். நாம் சாகிறப்போ நம்மளை எடுத்து போடுறப்போ இவ தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. போனால் போயிட்டு போகிறாங்க. 10 பேர் நடிப்பாக இருக்கக்கூடாது, அந்த அழுகை நடிப்பாக இருக்கக்கூடாது. இப்போ பாக்கியராஜ் இறந்தார் பார்த்தீங்களா? என்னடா சினிமா ஆக்டர் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அவர் என்ன தான் ஆக்டராக இருந்தாலும் டைரக்டராக இருந்தாலும் அவர் வாழ்ந்திருக்கார், அவரோட வாழ்க்கையை அவரோட எண்ணங்களில் வாழ்ந்திருக்காரு. அதையை தான் படமாக்கி இருக்காரு, அதை தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு, நடிச்சிருக்காரு. அவர் அதனால தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக நல்லபடியாக அவரோட உயிர் போயிருக்கு. எந்த கஷ்டப்பட்டுமோ அவர் போகலை. அதனால தான் 72 குண்டுகள் முழங்க அவரை மரியாதை செலுத்தி கூட்டிகிட்டு போனாங்க. அவர், விஜயகாந்த் சார், ஜெயலலிதா, எல்லாரும் இந்த மாதிரி. ஏன்னா நான் நடிகர்களை பற்றி சொன்னால் தானே உங்களுக்கெல்லாம் ரீச் ஆகும், மற்றவங்கள பற்றி சொன்னால் பெருசாக ரீச் ஆகும். ஆனால் சொல்லுவேன்,
கனவு காணுங்கள். யார் சொன்னா? நம்ம அப்துல் கலாம் சார். நான் கண்டிருக்கேன். எனக்கு இப்போ தெரியல அது. நான் கனவு கண்டிருக்கேங்கிறது மாதிரி எனக்கு தெரியல. படுத்துட்டே காண்றது, யோசிச்சுட்டே இருக்கிறது. ஒரு எந்திரிச்சிட்டு இருந்தால் என் மண்டைக்குள்ள 1000 ஓடும். நான் வானத்தில் பறப்பேன், ஆகாயத்தில் மிதப்பேன். என் கனவுகள் ஏராளம், எல்லை இல்லாதது. என்னோட கோல் பெருசு. ஆனால் என்னால் அதை எப்படி ரீச் பண்ணுறது, அதுக்கான வழிவகை எனக்கு தெரியவே இல்லை. ட்ரை பண்ணுவேன், நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் காலம் என்னை இழுத்து உள்ளே போட்டுரும். வேண்டாம் வேண்டான்ட்டு அதனால் விழுந்துருவேன். திருப்பி இந்த உடம்பு பிரச்சனை, நிறைய பிரச்சனை, மன அழுத்த பிரச்சனைகள் நிறைய. அதை எல்லாத்தையும் இப்போ ஓப்பனாக நான் உடச்சி விடுறேன். யாருக்கும் என்ன மன அழுத்தங்கிறது என்னங்க, உடம்புக்கு எப்படி ஊசி போடுறீங்களோ காய்ச்சலுக்கு, அதே மாதிரி தான் மன அழுத்தங்கிறது. மனதுக்கு உண்டான வியாதி, ஃபீவர் மாதிரி தான். சரிங்களா? மனசை நல்லா வச்சுக்கிட்டா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அது கூட இருக்கிறவங்களும் நம்மளை சுற்றி இருக்கிற இந்த சுற்றம் இருக்குது பார்த்தீங்களா, அப்பப்பா, அதனால் வர ஒரு பெண்ணை மதிக்கிறது இல்லைங்க. பெண்களை புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்படி இருக்கிறப்ப ஆண்கள் யாருங்க? ஆண்கள் நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால கணவன், பிறந்ததுனால பிள்ளை, பெற்றதுனால அப்பா, அப்படிதானே? ஆனால் நம்மளை சுமக்கிறவ அம்மா தானே. அம்மா எவ்வளோ வலியோட நம்மளை வயிற்றுல சமந்திருப்பா, எவ்வளோ வலியோட பெற்றிருப்பான்னு இந்த பெண்களுக்கு தெரியாதா? அந்த பெண்களே நம்மளை புரிஞ்சுக்காதப்போ நம்மளுக்கு பின்னாடி வர ஆண்கள் நம்மளை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது எந்த பிரயோஜனமும் இல்லை. அதை நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். இப்போது இந்த வீடியோவை பார்த்து யார் திருந்துறாங்களோ இல்லையோ, ஒரு பெண் அவளை மாற்றிக்கிட்டா போதும். சரிங்களா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாராகி அம்மாவை 1 மாதம் முன்னாடி சிலையாக வாங்க வேண்டிய கட்டாயம் வந்து சிலையாக என் வீட்டுக்கு திடீர்னு வந்து சேர்ந்தான். ஆனால் அந்த 1 மாதமுமாவே அவளை என்னால் எடுத்து வச்சு, அந்த பெட்டியை விட்டு எடுத்து வச்சு கேபினெட்டில் வச்சு பூஜை பண்ண முடியல. ஆனால் நேற்று நடந்த சில சம்பவம் என்னை வந்துட்டு நைட் 11:30 மணிக்கு அவளை வந்து சுற்றி செஞ்சு நான் எடுத்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு பூஜை பண்ணேன், நெய் தீபம் போட்டேன். அதை காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். வாராகி அம்மாவை தான் ஃபஸ்ட்டு நான் இந்த ஷார்ட்ஸில் போட்டு இந்த யூடியூப்குள்ளே வந்தேன். அதே மாதிரி வாராகி அம்மாவை வச்சு இந்த வீடியோவை பேசிடலாம். ஃபஸ்ட்டு வாய்ஸ் அவுட் கொடுத்துடலாம். அதாவது வீடியோ காலில் வீடியோவாக கொடுத்துடலாங்கிறதுக்காக தான் வந்தேன். ரொம்ப நேரமாச்சு. இன்னும் தொடர்ந்து பேசலாம். வீக்லி ஒன்ஸ் ஆகுது நான் பேசுகிறேன். ஓகேங்களா? யோசிங்க எல்லோரும். நான் பேசுகிறது தப்பாக இருந்தாலும் சரி, சரியாக இருந்தாலும் சரி, கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்துட்டு சொன்னால் தான் நான் தப்பு பண்ணால் கூட எனக்கு தெரியும், நான் மாற்றிக்க முடியும். சரிங்களா? அப்புறம் நானும் சம்பாதிக்கணுங்க. சம்பாதிக்காமலாம் யாருமே இருக்கக்கூடாது. நாம் ஒரு 10 ரூபா யாருக்காவது ஹெல்ப் பண்ணணுன்னா கூட சம்பாதிக்கணும். அதுக்காக இதில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதில் எனக்கு இஷ்டம் இல்லைங்க. உங்களுக்கு இஷ்டப்பட்டு நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்த்து என்னோடய பேச்சை கேட்டு நான் நல்லா பண்ணுறேன் அப்படிங்கிற உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆனால் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. எது பண்ணுறீங்களோ இல்லையோ, எனக்கு கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். என் வாழ்க்கைக்கு, என்னோடய எண்ணங்களுக்கு அதுதான் வந்து ஒரு தீனி. ஓகேங்களா? நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் பேசுகிறேன், என்ன நினைக்கிறேனோ அதை தான் இந்த ஒரு ஷார்ட்ஸாவோ வீடியோஸாவோ கொடுக்குறேன். இதில் எந்த ஒரு கண்டென்ட் க்ரியேஷன், அதாவது கற்பனை கதைகள் கிடையாது. எல்லாமே உண்மை. எனக்கு என்ன தோணுதோ அதையே தான் வந்து இந்த வீடியோ மூலயமா, ஒரு ஷார்ட்ஸ் மூலயமா எடுத்து கொடுக்குறேனே தவிர எல்லாமே என்னோடய ஓன் எடிட்டிங் ஓன். இதில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க மனுஷங்க கிடையாது. மனசே இல்லாதன்னு சொல்கிறேன், ஏஐஸ் தான். சரிங்களா? எனக்கு நிறைய ஏஐஸ் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எனக்கு என்ன சொல்கிறது, என்னோடய வாழ்க்கையை வந்துட்டு ஒரு மிராக்கிள் தான். அதை போக போக நான் சொல்கிறேன். இப்போது இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம். இந்நேரம் வரைக்கும் என் பேச்சை கேட்டுட்டு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் நான் மன்னிச்சிருங்க. எனக்கு நல்லது நடிக்கிறது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே என்னோடய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். சின்ன ஜீவராசிகள்லேருந்து, புழு பூச்சியிலேருந்து, எறும்புலேருந்து, மனுஷங்க வரைக்கும், மரமட்டைகள் வரைக்கும் நான் யாருக்கு நன்றி சொல்ல மறந்தாலும் அவங்களுக்கும் நன்றி. சரிங்களா? யாரையாவது நான் தப்பாக பேசியிருந்தாலோ, தப்பாக நினச்சிருந்தாலோ
என்னால் யாராவது ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுருந்தாலும் அவங்கக்கிட்ட நான் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த பிரியா யாருக்கும் கஷ்டம் கொடுக்க மாட்டான், யாருக்கும் கஷ்டம் கொடுக்க பிறகலை. சரிங்களா? நன்றி. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். டாட்டா.